வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புளி சாதம் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ட்ராவல்ஸ் எங்காவது போகிறதா இருந்தால் 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அந்த புளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணிடலாம். இதை பொடி பண்ணிடலாம். இப்போது இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ தாளிச்சிடலாம் எல்லாத்தையும். இந்த அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஊற வச்சிடலாம். புளியை உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். அஞ்சாறு பட்டை மிளகா போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் கொண்டக்கடலையும் ஊற வச்சு வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தை போட்டுடலாம். நல்லா வாசம் வந்துட்டு இப்போ புளி கரைசலை ஊற்றிடலாம். புளி தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இது நல்லா கொதிச்சு இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். புளி தண்ணி இப்போ நல்லா பாதி அளவு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஊற்றின தண்ணியோட பாதி அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். சாதத்தை போட்டு கிளறிடலாம். புளி கரைக்கும் போதே ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம். சால்ட் உப்பு இருக்குது. இப்போ வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன், இதையும் தூவிடலாம். இப்போ நம்ம வச்ச புளி ரசத்துக்கும் 1.5 படி அரிசி கரெக்டாக இருந்துச்சு. இப்போ சாதம் கிளறி எடுத்தாச்சு. இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நன்றி.